புதிய நண்பர்கள் யாராவது இதை பார்க்கணும்னு சொன்னால் நான் இதை காட்சிப்படுத்துறது இல்லை. ஏன்னா நிறைய அங்கங்கே விபரீதங்கள் நடக்குது. இந்த நம்ம சரியாக கவனம் இல்லாமல் விட்டுட்டோம்னா மனிதர்கள் பாதிக்கப்படுறார்கள், குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள். அது மிக முக்கியமானது. இந்த செல்லப்பிராணிகளை வளர்க்கும் போது நம்ம கூடுதல் கவனம் மனிதர்கள் மேலே எடுத்துக்கணும். இது கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருக்கிறதால இதை புது நண்பர்களுக்கு யாரையும் நான் அறிமுகப்படுத்துறது இல்லை. நண்பர்களுக்கு வணக்கம். இதில் பிந்து என பெயர் சூட்டப்பட்ட ஒரு ஜெர்மன் ஷெப்பர்டு ஃபீமேல் டாகை பற்றி பார்க்குறோம். இவன் ரொம்ப அடமன்ட்டு, பயங்கர டெரர். இது நண்பர் வீட்டு நாய். அவங்க வீட்டில் குழந்தை பிறந்திருக்கிறதால இவளை ஒரு தற்காலிக பராமரிப்புக்காக என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்க. இது இறங்குறத பார்த்தாலே தெரியும் இவன் எவ்வளோ பெரிய டெரராக இருப்பான்னு சொல்லி. இந்த டெரரை பற்றி தான் அந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஏங்க அவங்க கூட பழகின நாய்ங்க. இப்போ வண்டி டிராவல் ஆகி வந்திருக்குங்க மெயின் ரோட்ல. இங்க ஈமோ அது இதுன்னு பார்க்குது. அது மனநிலை என்னவா இருக்கும் தெரியாதுல்ல. இவ பயங்கர டெரர். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நண்பர் தராங்க. இவ அந்த வண்டியில் இறங்குறத பார்த்தாலே தெரியும். ஒரு சிங்கம் புலி இறக்குற மாதிரி ஒரு பெரிய கேஜில் வச்சு பேசிக்காகவே இயல்பாகவே இந்த பிந்து பயங்கர டெரர். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு 15 கிலோமீட்டர் ட்ராவல் ஆகி ஒரு மெயின் ரோட்டில் பல வாகனங்கள் இறைச்சலோட பல சந்தர்ப்பங்களை சந்தித்து இது இறங்கும்போது அதோட மனநிலை இன்னும் வேறு மாதிரி இருக்கும். நம்ம இறக்கும் போதே ரொம்ப பாதுகாப்பாக நம்ம தம்பிங்க ரொம்ப இயல்பாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவாங்க. நாயாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. அவ்வளோ பயிற்சி பெற்ற தம்பிகள் அவங்களே கொஞ்சம் எச்சரிக்கையாக அப்படி கொஞ்சம் விலகி நிற்கிறாங்க. இது அவுத்தி இறக்கும் போது இது என்னவா ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாது. அதனால கொஞ்சம் தூரமாக விலகி நிற்கிறாங்க. இப்போ இறங்கின உடனே முதலாவதாக இவளோட நட்பை நான் வளர்த்துக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணேன். நான் வளர்த்த அப்புறம் என் மகள் தம்பிகள் ரொம்ப இயல்பாக பழகிடுவாங்க. முதல்ல இது இறங்கின இந்த பதட்டத்தில் எப்படி இருக்குன்னு தெரியாது. அதனால முதலாவது இதை நான் ஹேண்டில் பண்ணுறேன். அதுக்கு பிறகு என் மகள் ஹேண்டில் பண்ணுறா, தம்பிங்க ரொம்ப சாதாரணமாக ஹேண்டில் பண்ணுறாங்க. இது கொஞ்சம் நட்பாகிடுச்சு. பேசிக்காக இப்போ பயங்கர டெரர். புதுசாக யாராவது பார்த்தா பிரிச்சு மேய்ஞ்சிடும். இது எங்ககிட்ட எப்படி இது அன்பா பழகுது அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும். இயல்பா நாய் வளர்க்குறவங்க அந்த நாயோட வாடை நம்ம மேல இருந்ததுனாலே வேட்டு நாய்கள் கொஞ்சம் நட்பா பழக தான் முயற்சி பண்ணும். ரொம்ப வேகமா குலைச்சிட்டே வரும். கிட்ட அப்படி அப்படியே ஸ்மெல் பண்ணும், மெதுவா கூல் ஆயிடும். ஆனா அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம பதற்றப்படாம இருக்கணும். நம்ம பதற்றப்பட்டோம்னா அந்த உணர்வு அதுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். கம்ஃபர்டபுளா இருந்தா நம்மளை கடிக்க முயற்சி பண்ணும். இப்போ அதுவும் அந்த நாய் ஸ்மெல்லு நம்ம மேலே இருக்கிறதால மெதுவாக கம்ஃபர்டபுள் ஆகும். நம்மளும் அதுக்கிட்ட கம்ஃபர்டபுளாக இருந்தால் அப்படியே ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு வந்துடும். ரெண்டு பேருமே, அந்த நாயும் சரி நம்மளுமே சரி. அந்த வகையில் பிந்து எங்ககிட்ட பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டா. இப்போ என் மகளும் அதை ஹேண்டில் பண்ணுறா, தம்பிங்க ரொம்ப சாதாரணமாக ஹேண்டில் பண்ணுறாங்க. பிந்து எங்களுக்கு பெரிய நேரப்போக்கு, பெரிய பொழுதுபோக்கு ஆகிப்போச்சு. இதை கொடுத்தவங்க நண்பர் விகாஸ் அவர் மனைவி இதை பார்த்துட்டு போவாங்க. பார்த்துட்டு போகும்போது பிரிய மனதில் இல்லாமல் அப்படியே கண் கலங்குவாங்க. அதை பார்த்தா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ பலரும் அந்த மாதிரி உயிரினங்களை ரொம்ப வெகுவாக நேசிக்கிறாங்க. ஆனால் பல சூழல், இந்த வீடு உள்ள நெருக்கடி, அல்லது குழந்தை பிறந்துடும், அல்லது புதுசாக வீடு போயிருப்பாங்க, பக்கத்து வீட்டார் நாய் இருக்கிறத விரும்ப மாட்டாங்க. அந்த மாதிரி சூழலில் எங்களை மாதிரி ஆட்களோட உதவி தேவைப்பட்டு நம்மகிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. எந்த வகையிலும் பிந்து என்ற ஒரு புதிய தோழி எங்களோட இருக்கிறது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. இது உங்களோட அறிமுகப்படுத்துறதுல ஒரு பெரிய சந்தோஷம்.